வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே உருவானது. மிக மெல்ல 3ஆம் தேதியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்றை இலங்கை மற்றும் தென்கடலோரம் வழியாக ஏற்றத் தொடங்கும். இதனிடையே வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி மழை, இடிமழை கேரள பகுதியில் தொடங்கி தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, கேரள எல்லையோரம் எருமாடு நீலகிரி மாவட்ட மேற்கு ஓரம் 3 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு. அவ்வளோதான். அதில் இது மழை மாநிலம் கம்மியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வனப்பகுதிகளில் பொழிந்திருக்கு. வால்பாறையிலையும் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. அதுலேயும் மேற்கு ஓரம் கேரள எல்லையோர வால்பாறையில் நல்ல மழையை பெஞ்சிருக்கு. இது தொடக்கம். நேற்றைக்கு நாம் அறிவித்திருந்தோம், இது தொடக்கம்தான். இன்றைக்கு அதாவது 21, நேற்றைக்கு 28ஆம் தேதி, 29 நம்ம எதிர்பார்த்தோம், இது தொடங்கியிருக்காங்க. 29 இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் கன்னியாகுமரியிலையும் ஓரிரு இடங்களில் இந்த இடிமழை இருக்கும். ஓரிரு இடங்களில் தான் இடிமழை இருக்கும். மேற்கு திசை காற்று, அதாவது வளிமண்டல சுழற்சி இன்னும் சரியாக செட் ஆகலை அரபிக்கடலில். இருந்தாலும் மேற்கு காற்று, அதாவது உயரழுத்தம் ஏற்கனவே கடந்த வாரம் ஓமன் ஏமன் ஒட்டி இருந்தது, கொஞ்சம் விலகி வந்திருக்கு. அதாவது மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு வந்துருக்கிற காரணத்தினால கொஞ்சம் இந்த அங்கிருந்தும் உயரழுத்த காற்று நுழையுது. இதனால் அங்கும் குளிர், அதிகாலை குளிர் நிலவுது. அதிகாலையில் குளிர் நிலவும். இன்றைக்கு அதிகாலையில் பார்த்திங்கன்னா குளிர் நிலவும். அப்படியே தலைகீழாக மதியம் மாறும். இந்த குளிர் முதல் நாள் கிளம்பிய இந்த வெப்பசலன, அதாவது அதிகாலையிலிருந்து வெப்பமடைந்து, அதாவது காலையிலிருந்து வெப்பமடைந்து மதியம் மேற்கு நோக்கி போனது தான் கேரளாவில் போய் தடுத்து மரங்களால் தான் குளிர்விக்கப்படுது இப்போது. ஆனால் அங்கே எந்த வளிமண்டல சுழற்சி இன்னும் சரியாக ஃபார்ம் ஆகலை. மரங்களால் குளிர்விக்கிற காரணத்தினால நேற்றுக்கு குறைவான பரப்பில் மழை. இன்றைக்கும் இருக்கும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் எல்லையிலையும், கேரளாவில் தான், கேரளா எல்லையிலையும் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் கேரள எல்லை ஓரத்தில் இருக்கும். இன்றைக்கி 29ஆம் தேதி நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரியில். வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து குறையும்னு நம்ம முதல்ல அறிவிச்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அறிவிக்கலை. நம்ம 2ஆம் தேதி வரை வெயில் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு கண்டிப்பாக 100 டிகிரி இருக்கும். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசி, சாத்தூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். பாளையங்கோட்டையில் கூட 100 டிகிரி 102 டிகிரி இருக்கும். 104 இருக்கலாம் சிவகாசியில். இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மதியம் 2:30லேருந்து 4 மணி வரைக்கும், மதியம் 2:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொஞ்சம் உச்சபட்ச வெயில் அங்கே பதிவாகும். அதே போல் அரவக்குறிச்சி, கரூர் பரமத்தி, பரமத்தி வேலூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் தாராபுரம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதியிலையும் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். வழக்கத்தை விட இன்றைக்கு கோயம்புத்தூர் மாநகரம் கூடுதல் வெப்பம் இருக்கும். இப்போது நாகப்பட்டினத்தை விட கோயம்புத்தூர் கடும் கூடுதல் வெப்பம் இருக்கும். நாகப்பட்டினம்லாம் சாதாரண 94 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். ஆனால் திருவாரூர் கொஞ்சம் கூடும், தஞ்சாவூர் அதை விட கூடும், திருச்சி 100 டிகிரியை தொடும். நேற்றைக்கே 100 டிகிரி தொட்டிருக்கோம். கண்டிப்பாக திருச்சி 100 டிகிரி, இன்றைக்கு 100 டிகிரி திருச்சி தொடும். திருச்சிக்கு மேற்கே 101 102ன்னு போகும். 102க்கு மேலே போகாது. 104 என்பது சிவகாசி, விருதுநகர் அந்த ஒட்டி உள்ள பகுதி அதிகரிக்கும். வேலூரும் நேற்றைக்கு 100ஐ தொட்டிருக்கு. வேலூர் இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நேற்றை விட கூடுதலாகத்தான் இருக்கும். நாளையிலிருந்து படிப்படியாக ஒரு டிகிரியாக குறையும். 104 இருந்தது 103 ஆகும், 100 இருந்தது 98 99 ஆகும், 102 போனதில் 101 ஆகும், 100 குறையும். 2ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக அப்படியே படுத்துரும், வெப்பம் குறைந்துடும். இன்றைக்கு தேதி 29, 30, 31 2 நாள்
அப்புறம் 1ஆந்தேதி 2ஆந்தேதி ஒரு 4 நாளில் 4-5 டிகிரி குறைஞ்சிரும். கடன்னு இன்றைக்கி ஒரு நாள் பயங்கர உயரம். இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த வெப்பம் இன்றைக்கே இப்படி இருக்கே, அக்னி நட்சத்திரத்தில் கடுமையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியே குறையும். ஏப்ரலில் தாழ்வு நிகழ்வுகள் இருக்குது. அதே தாழ்வு நிகழ்வு வங்கக்கடலில் தமிழ்நாடு நெருங்காமல், அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருக்கிறது மழை நமக்கு வருது. 12ஆந்தேதி வரை மழை உண்டு. அதுக்கப்புறம் 3வது வாரத்தில் உருவாகக்கூடிய ஒரு தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம். அது தமிழ்நாடு வந்தால் மழை வெப்பம் குறையும், மழை கொடுக்கும், வெப்பம் குறையும். தமிழ்நாடு வராமல் ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கன்னு படித்து வச்சிங்களேன். மேற்கு காற்று இருக்கும்போது என்னாகும், மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து கடலோரத்து வெப்பத்தை கூட்டும். புரியுதுங்களா? அதெல்லாம் செட் ஆகிறத பொறுத்து தான். இப்போ வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று வரும்போது என்னாகும், அரபிக்கடல் உயரடுத்த காற்று இங்கே வரும்பொழுது பொள்ளாச்சியில் வெப்பம் குறையும், அப்படியே நாகப்பட்டினத்துக்கு வெப்பத்தை கூட்டும், அப்படியே தலைகீழாக மாறும். ஆகவே இதெல்லாம் செட்டிங் எப்படி செட் ஆகுறதுன்னு ஆய்வில் இருக்குது. இருந்தாலும் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை தரப்போகிறது. 3ஆந்தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 29, 30, 31, 1, 2 ஆங்காங்கே கொடுக்குற மழை 3ஆந்தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் 3ஆந்தேதியே டெல்டாவிற்கும், 4ஆந்தேதி டெல்டாவிற்கு உறுதியாக தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, கடலோரப் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் உட்பட 3ஆந்தேதியிலிருந்து தொடங்கும் மழை 4ஆந்தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரத்திலையும் வழுக்க தொடங்கும். கடலூர் மற்றும் வடகடலோரத்தின், அதாவது கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை போன்ற டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா 5ஆந்தேதி, 4ஆந்தேதி, 5ஆந்தேதி 5ஆந்தேதியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர்லாம் 5ஆந்தேதி. 3ஆந்தேதியே தொடங்கலாம் ஒரு சில இடங்களில் வட கடலோரம். 4ஆந்தேதி வாய்ப்பு கூடுதல், 5ஆந்தேதி உறுதி. சென்னைக்கெல்லாம் 6ஆந்தேதி 100% உறுதி. 6, 7, 8, 9, 10 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துக்கும் மழை உண்டு. ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். வெப்பச்சலன இடிமழை எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் தான். மேற்கில், அதாவது கொம்பு சுற்றி காற்றடித்து மழை பெய்யலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தரையில் காற்று தரையிலையும் தாழ்வு உருவாகும். ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்னா அது எதனால், தரையில் தாழ்வு உருவாக்கி வெப்பமடைந்த காற்று மேலெழுந்து மேலே போய் அதிக அழுத்தத்துக்கு ஏற்படும் பொழுது தான். கடந்த வாரத்தையும் அதே போல் தான் புழுக்கம் ஏற்படும். முற்பகலில் புழுக்கம் ஏற்படும். வெயிலில் சூடு இருக்காது, வியர்வை இருக்கும். காற்று ஓட்டம் இருக்காது, புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும், உப்புசம் இருக்கும். இது வரக்கூடிய 3ஆந்தேதியிலிருந்து 12ஆந்தேதி வரை புழுக்கம், வியர்வை, உப்புசம் அது கொடுத்து கடலோரத்தில் அதிகாலை, காலை, மதியத்துக்குள்ளேயும், மீண்டும் கடலோரத்தில் மாலை, இரவு, நள்ளிரவிலையும், உள்ளே மதிய, மாலை, இரவிலையும் ஆங்காங்கே எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி மழை பொழிவை கொடுக்கும். எங்கே மழை பொழிவு கொடுத்தாலும் கோடை மழையில் கொஞ்சம் காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது காற்றுன்னொன்னா வாழை விவசாயிகள் அச்சப்படக்கூடாது. பொதுவாக காற்று எந்த இடத்துலேருந்து எந்த இடத்தை நோக்கி போகணும்னு சொல்ல முடியாது. அது கோடை வெப்பம் எங்கே அதிகமாகுதோ, எங்கே குறைந்த அழுத்தம், எங்கே காற்று லேசாகி மேலெழுந்து குறைந்த அழுத்தம் ஏற்படுதோ அந்த குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக மழையாக இறங்கிய மேகம் காற்றாக மாறி மற்றொரு இடத்திற்கு மழை பொழிவதற்காக ஓடோடி போகும். அப்போ போய் நிரப்பப்படுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக, குறைந்த அழுத்தத்தை சமன் செய்வதற்காக போகக்கூடிய காற்று தான் கோடைக்காற்று. அது இருக்கும். முதல் மழை எங்கே பெய்தாலும் அங்கே ஆலங்கட்டி மழை மீண்டும் உண்டு. கர்நாடக, கேரள எல்லையோரம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்கள் அங்கங்கே ஐஸ் கட்டி மழை இருக்கும். முதல் மழையில் மட்டும்தான் இருக்கும், அடுத்தடுத்த நாள் மழையில் இருக்காது. ஒரு ஊரில் பெய்யுதுன்னா அடுத்த பக்கத்து ஊரில் அது ஆலங்கட்டி மழை பெய்யாமல் இருந்ததுன்னா அடுத்த நாள் பெய்யும் பொழுது அதில் இருக்கும். அப்படி. ஆனால் கடந்த வாரம் பெய்தது போல ரொம்ப அதிகம் இருக்காது, கொஞ்சம் அளவாக இருக்கும், குறைவாக இருக்கும், அளவாக இருக்கும். ஆக மீண்டும் ஒரு முறை கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கூடும். 3ஆந்தேதியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி இடிமழை. வெயில் குறையும் 3ஆந்தேதியிலிருந்து, புழுக்கம் அதிகரிச்சிருக்கும். அதுக்கடுத்தது 12ஆந்தேதி வரைக்கும் இந்த வானிலை குறைந்த வெப்பம், புழுக்கம், மாலை, இரவு இடிமழை பொழிவும், கடலோரம் அதிகாலை இருக்கும், காலையிலையும் இருக்கும் கடலோரம். இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து பிறகு மீண்டும் ஒரு 4 நாள் வெயிலை கூட்டும் பொழுது குறைந்த அழுத்தம் அந்தமான் மற்றும் தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீபத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அப்படியே 18, 19, 20, 21, 22 தேதிகளில் தீவிரமடைந்து 3வது வாரத்தின் பிற்பகுதியில்
அது இந்திய கடலோரத்தை நெருங்கும். அது வந்து மேற்கு வங்கமா அல்லது வங்கதேசமா, வங்கதேச நாட்டுக்கோ அல்லது மேற்கு வங்க மாநிலத்துக்கோ அல்ல ஒடிசாங்கிறது ஆய்வில் இருக்குது. ஆனால் வங்கக்கடலில் நிகழ்வு உறுதி 3வது 4வது வாரத்தில். மே மாதத்தில் அரபிக்கடலில் உறுதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நீண்ட கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டம் வேளாண்மை செய்யணும். எதுவுமே காலண்டர் மாதிரி எழுதி வைத்திட முடியாது. எந்த நாள் எங்கே மழை பெய்யும், எங்கே ஒதுக்கும், எல்லாமே அவ்வப்பொழுது அப்டேட்ஸாக வழங்கப்படும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.